ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட். மை செல்ஃப் ஜீவா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பெரி. டூஸ்டே ஹாலிடேனால மண்டே மந்த்லி எக்ஸ்பெரி வச்சுருக்காங்க. நம்மளோட ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் செல்லிங் போது மந்த்லி எக்ஸ்பெரி எப்படி ரியாக்ட் ஆகும், நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப். நியூஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் ருபி 94.08 ரெக்கார்ட் லோவில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி செக்டாருக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு அது ஒரு நெகட்டிவாக தான் நம்ம பார்க்க போகணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் இஸ்ரேல் ஈரான் வார் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அந்த ஹெட்லைன் நியூஸ் மாதிரியே திருப்பி ஆப்போசிட்டில் இவங்க ஒன்று சொல்கிறது, ஈரான் அது அக்செப்ட் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ ட்ரம்ப் புதுசாக நெக்ஸ்ட்டு 10 டேஸ்க்கு நாங்கள் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் மேலே அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ் பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு. இது அப்பப்போ நியூஸஸ் மாறிட்டே இருக்கனால மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பவுன்ஸ் பேக் ஆகலாம். அது ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் பேக் மாதிரி ஆகலாம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கலாம். இந்த மாதிரி நியூஸஸ் இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டில் நியூ டைப் ஆஃப் இன்வெஸ்டர், நியூ டைப் ஆஃப் அக்ரெசிவ் ட்ரேடர்லாம் வரமாட்டாங்க. நம்மளும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா விக்ஸ் 27 இருக்குது. இந்தியா விக்ஸ் 27 இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், 20 கிராஸ் ஆனாவே மார்க்கெட் அன்சர்டனிட்டியாக இருக்கும். ப்ரீமியம் விக்ஸை பேஸ் பண்ணி தான் வீக்லி ப்ரீமியம், மந்த்லி ப்ரீமியம் டிசைன் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட மந்த்லி எக்ஸ்பெரிக்கு நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 400+ ப்ரீமியம் இருக்குது. இப்போ 400+ ப்ரீமியம் இருக்குன்னா, மண்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் டிகே பண்ணி தான் ஆகணும் எப்படியா இருந்தாலும். அப்படி பண்ணும்போது நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். மார்க்கெட் டைரெக்ஷனில் கரெக்டாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். அதனால் ரொம்ப நேரம் ட்ரேடில் வெயிட் பண்ணாமல் ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வரது தான் மார்க்கெட்டில் அட்வைசபிள். இது எல்லாமே நம்ம டெக்னிக்கல் வியூவில் என்னங்கிறது போய் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடேவோட நம்மளோட க்ளோசிங்லேருந்து ஆல்மோஸ்ட் 50 to 60 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் எஸ்டர்டே நைட் 2 o'clock வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிஃப்ட் நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்டையரும் வைப் அவுட் ஆகிருக்கு. ஃப்ரைடேக்கான எஃப்ஐஐ டிஐ டேட்டாஸ் பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் ஃபுல்லாக கண்டினியூஸ் செல்லிங் தான் இருக்காங்க. ஓவராலே அவங்க கண்டினியூஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க. 4367 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கனால கண்டினியூஸ் பையிங்கில் இருக்காங்க. 3566 கோடி பையிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஎஸோட சம்மரி ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் சரி, இண்டெக்ஸ் ஆப்ஷன்லேயும் சரி ஸ்ட்ராங் பேரிஸில் இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் மீடியம் பேரிஸில் இருக்காங்க. கிளைண்ட்டுங்கிறது நம்ம தான். இண்டெக்ஸ் ஃபியூச்சரும் சரி, இண்டெக்ஸ் ஆப்ஷன்லையும் ஸ்ட்ராங் புல்லிஸில் இருக்கும். மண்டே மார்க்கெட் போத் சைடு வால்டிலிட்டி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி சினேரியோ இருக்குங்கிறது கிளியராக தெரியுது. இந்தியா விக்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இந்தியா விக்ஸ் ரஷ்யன் உக்ரைன் வார் வரும்போது 25, 26, 30 அந்த ரேஞ்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃப் லாஸ்ட் இயர் ஏப்ரல் அண்ட் மே பார்த்தீங்கன்னா ஒரு 22 வரைக்கும் ரைஸ் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் யூஎஸ் ஈரானோட வார் பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட ஓவரால் ஃபியர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 26ல் 0.80 க்ளோசிங்கே வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், 2022 தானாவே மார்க்கெட் அன்சர்டனிட்டி ஆகும். லோயர் டைம் ஃப்ரேமில் விக்ஸை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷாக தான் இருக்குது. விக்ஸு மண்டேல திருப்பி இன்க்ரீஸ் ஆனால் ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் டிகே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி விக்ஸ் லைட்டாக ட்ராப் ஆனால் தான், ஒரு 4%, 3% ட்ராப் ஆனால் தான் ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா மோர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், மோர் வால்டிலிட்டி, மண்டே மந்த்லி எக்ஸ்பெரி, பொசிஷன் சேஞ்சிங் எல்லாமே இருக்குது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். விக்ஸ் 26.80 இருக்கனால அதோட ஸ்டாடலோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் க்ளோசிங் 424 க்ளோசிங் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு யாராச்சும் ஒரு 20 to 800 ஸ்டாடல் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரேக் ஈவன் பாருங்கள், கீழே 22,386, மேலே 23,212, கீழே 1.9%, மேலே 1.7% பிரேக் ஈவன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மண்டே 9:30 அந்த டைம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டாடலோட ப்ரீமியம் 424 ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்கணும். ஆல்மோஸ்ட் 50-50 குறைஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பேஸ் ஒரு கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். பட் ப்ரீமியம் குறையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஸ்பைக் வர ஆரம்பிக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வால்டிலிட்டியாக இருக்கும், போத் சைடு வால்டிலிட்டியாக இருக்கும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பக்கம் ட்ரெண்டு பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டோட லைவ் அப்டேட் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குங்கிறது வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவும் ப்ளஸ் சார்ட் மூலியமாகவும் கிளியராக மெசேஜ் கொடுத்துட்ருக்கோம். மண்டே நான் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்க மாட்டேன், பட் மண்டேக்கு அப்புறம் ரெகுலராக வந்து நம்மளோட அப்டேஷன் வந்துடும். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதோட சிலபஸ் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், ப்ளஸ் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 4th ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் 3 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் 3 ஸ்லாட் இருக்குது. புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து 1.73% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 1.6% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக்குமே 2% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் நியர் டு 1% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 50 to 60 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே மார்னிங் 7:30 to 8:30 எப்படி ட்ரேட் ஆகுது பொறுத்து தான் மார்க்கெட் கேப் அப்பா இல்லை கேப் டவுனா இல்லை ஃப்ளாட்டாங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிரியேட் ஆகல. பிகாஸ் நெக்ஸ்ட் 2 டேஸில் யாருமே பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் 1 ஹவரில் ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு. இப்போதைக்கு 23,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 22,500ங்கிறது சப்போர்ட்டாகவும் இருக்குது, 22,800 மட்டும் லைட்டாக ஸ்டேடல் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். டே டைம் ஃப்ரேமில் லாஸ்ட் இயர் ட்ரம்ப் பேசும்போது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணி உள்ளார வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 21,700 to 21,800. அங்கே தான் இன்ஸ்டியூஷன் ஸ்மார்ட் மணிக்கு வந்து புஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நல்லா மூமெண்ட் ஆச்சு. இப்போ இன்னும் நம்ம அந்த ஏரியாக்கே போகணுன்னா கூட இன்னும் 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம டே டைம் ஃப்ரேமில் நம்மளோட மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நியூஸஸ் பேஸில் இருந்தாலுமே செல் ரைஸ் செல் ரைஸ் செல் ரைஸ் எகைன் இப்போ செல் கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் 23,200 ஹையஸ்ட் எல்லாமே இந்த தடவை ரிஜெக்ஷனாக இருக்கும். இப்போதைக்கு நெக்ஸ்ட் வீக் 23,200க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்தால் தான் எகைன் கொஞ்சம் அப்சைடில் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது வரைக்குமே பவுன்ஸ் ஆகிறது எல்லாமே எகைன் ஃபால் ஆகிறதுக்கான ரீசனாக தான் இருக்குது. இப்போதைக்கு ஃப்ரைடேவோட க்ளோசிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங் மார்போசோ கேண்டில், நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்திருக்கு. இப்போ பாட்டம் 2 இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதத்தை லோலேருந்து இப்போ ரீசெண்டாக பவுன்ஸ் பேக் ஆன லாஸ்ட் 2 டேஸ் பவுன்ஸ் பேக் ஆன லெவல்ஸ் வச்சிங்கன்னா எக்ஸாக்டாக 22,850-800ங்கிறது 0.68 லெவல். அதனால தான் மார்க்கெட் வந்து அதுக்கு கீழே இன்னும் நல்லா இதாக க்ளோஸ் வைக்காமல் இருக்குது. இப்போ மண்டே கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா எகைன் லோவர் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல் 22,800 22,780 அந்த இடம் சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ப்ரைஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ மண்டேக்கான லெவல்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,840 அந்த மாதிரி க்ளோசிங் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி 22,770 வச்சுக்கோங்க. சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். இதுக்கு மேலே அப்படியே சப்ஸ்டெயின் ஆகிட்டு வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி சைட்வேஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் கண்டினியூஸாக என்ன செல்லிங் ப்ரெஷர் வரும்போது இந்த இடத்துல தான் ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு பையிங் இனிஷியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. எகைன் ரீடெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் பாசிட்டிவ் நியூஸ்னால நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. திருப்பி அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா எகைன் பவுன்ஸ் பேக் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுதான் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். 22,770 ரியாக்ட் ஆகும். அப்சைடில் உங்களுக்கு தெரியும் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் 23,000 ப்ளஸ் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது வந்து R1 ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 23,110 வந்து R2, 23,204 ஃப்ரைடேவோட இன்ட்ராடே ஹை ரொம்ப முக்கியம், அது வந்து R3 ஒர்க் ஆகும். இதுக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சா தான் எகைன் பவுன்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது வரைக்கும் எகைன் செல்லிங், திருப்பி ரைஸ் ஆனாலும் செல் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் இமிடியேட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,630 இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், S1 ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா இந்த ஆல்ரெடி ஒரு சப்ளை இருக்குது, அந்த இடம் வந்து 22,470 வரைக்கும் மல்டிபிள் சப்போர்ட் ஜோன், அது சப்போர்ட்டாக வந்து 2 ஆக்ட் ஆகும். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ஓவராக வீக் ஆகி ரொம்ப நெகட்டிவ் ஆச்சுன்னா எகெயின் லாஸ்ட் சப்போர்ட்டாக 22,350 தான் ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரீமியம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்டாடலோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 22,386, 22,200 லெவல். இப்போ இருக்க ஸ்டாடல் ப்ரீமியத்துக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாங்கிறத
நான் இங்கே லெவல்ஸாகவே கொடுத்துருக்கேன். கரெக்டாக அது இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா மேலே 23 204 வரைக்கும் லெவல்ஸ் இருக்குது. கீழே அங்கே கொடுத்த மாதிரி 22 350 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் பேஸ் பண்ணி எப்படி லெவல்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்ஸை வந்து நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். மண்டே மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இல்லைனால மார்னிங் இதை போஸ்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. நீங்கள் மண்டே வந்து பேங்க் நிஃப்டி பார்க்க வேண்டியது இருக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் ஓவரால் செக்டாரே நெகட்டிவில் இருக்குது. ஃப்ரைடேவோட செக்டார் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஃபால் கிடையாது, நியூட்ரலாக இருந்துச்சு, லைட்டாக ஒரு இது. பட் பிஎஸ்வி ப்ரைவேட் செக்டார் பேங்க்லேருந்து பிஎஸ்வி பேங்க் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே 2% மேலே நெகட்டிவ் இருக்காங்க. நிஃப்டி ஐடி சப்போர்ட் பண்ணாலுமே மண்டே இன்கேஸ் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எகைன் நெகட்டிவ் பயாஸில் தான் இருக்கான். அதனால் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடேவோட லோ தான் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். பிகாஸ் நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி இங்கேருந்து தான் அந்த பையிங் புஷ் ஆகிருக்கு, திருப்பி வந்தால் இங்கேருந்து புஷ் ஆகும். இது சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். எகைன் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா 51,822 S1, 51,575 S2, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 51,400 கீழே பஃபர் விட்டு SL வச்சுருக்கேன். S3 வந்து 51,271 ரியாக்ட் ஆகும். அப்சைடில் பொறுத்த வரைக்கும் 52,800 ப்ரைஸ் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா 53,000 இந்த ஏரியா ஜோனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது R2 ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் அவுட், திருப்பி என்ன இருக்குது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ திருப்பி இந்த இடம் வந்தால் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடம் ஆக்ட் ஆகும் R3. மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணுறதோட செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிளாக இருக்கும். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ப்ரீமியம் எவ்வளோ டிகே இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டில் இருக்குது. தேங்க்யூ.